ஆறு துவங்க இடத்துக்கு பேர் வந்து வாகல் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அந்த சபர்மதி ஆறு துவங்க போது இல்லையா, அதுக்கு வந்து வாகல் என்ற பெயரில் அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே கலக்குது அப்படின்னு சொன்னால் அரபிக்கடலில் போய் கலக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து எங்கே கலக்குதுன்னா அரபிக்கடலில் போய் காம்பே வளைகுடாவில் போய் கலக்குது. குஜராத்தில் காந்தி நகர், அப்புறம் அகமதாபாத்து. இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம உட்காந்துருக்க பிளேஸ் வந்து அகமதாபாத்து. காந்தி நகர் இங்கிட்டு இருக்குது. காந்தி நகர்லேருந்து அங்கடுத்து அகமதாபாத்தும் காந்தி நகரும் பெரிய நகரங்கள். அந்த சபர்மதி ஆறு போகிற வழியில் உள்ள 2 நகரம் இருக்குது. அதில் நம்ம உட்காந்துருக்கிறது வந்து அகமதாபாத் நகரம். அங்கே அதுலேயே இந்த ரிவரை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அகமதாபாத்தில் ஒரு ஃப்ளைட்டு போகுது சபர்மதி ரிவருக்கு மேலே. இதுதான் அந்த மிஷினு. அதை எவருங்களே உள்ளுக்குள்ளேருந்து எல்லாமே எடுத்துருது. இங்கே ஒரு வீல் இருக்குது. முன்னாடி அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து கிளியர் பண்ணுதுங்க இல்லைங்களா. இந்த மிஷினு தான் அகமதாபாத் முனிசிபல் கார்பரேஷன். இந்த மிஷினு தான் இந்த சபர்மதி ஆசிரமத்தை அந்த நதியில் உள்ள டஸ்ட்டு, குப்பை, கூலம் எதாக இருந்தாலும் அப்படியே எடுத்துடுது. இதே அந்த மிஷினு. வணக்கம் நண்பர்களே, சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் சபர்மதி ரிவர் நதி சொல்கிறோம்ல. சபர்மதி ரிவர் எங்கே இருக்குது தெரியுமா? குஜராத்தில் வந்து அகமதாபாத் சிட்டி இருக்கு இல்லையா, அகமதாபாத் சிட்டியில் உள்ள இடம் தான் சபர்மதி. இந்த சபர்மதி பக்கத்தில் உள்ள ஆசிரமம் தான் இந்த பக்கத்தில் இருக்குது தான். இங்கே ஆசிரமம் தான் சபர்மதி ஆசிரமம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். காந்தி இங்கே இருந்தார்.